வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது தக்காளி ஸ்வீட் பச்சடி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பச்சடி, தக்காளி ஸ்வீட் பச்சடி வித் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ். ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சுலபம்தான். இதுக்கு முதல்ல நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னா, தக்காளி 2 கப் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கிறேன். எந்த கப்பில் தக்காளி எடுக்கிறோமோ அதில் பாதி சுகர், சீனி 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அடுப்பில் குக்கரை வச்சு இந்த தக்காளியும் சீனியும் ஒன்றா போட்டு வேக வச்சுக்க போகிறோம். குக்கரில் தண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த சுகரையும் அதில் போட்டுடலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா வேகட்டும். குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் வர விடலாம். குக்கரில் ஒரு 3 சவுண்டு வரவிட்டு ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி கூட இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த தண்ணியை கொஞ்சம் தனியாக எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு இதில் சேர்க்க வேண்டிய மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸை வறுத்து போட ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்வீட் பச்சடிக்கு தேவையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். முந்திரி பருப்பு எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, பாதாம் எல்லாம் தட்டி வச்சுருக்கிறேன், பிஸ்தா, அதுக்கப்புறம் டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், கிஸ்மிஸ் பழம், டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நெய்யில் வறுத்து அந்த பச்சடியில் சேர்த்துற போகிறோம். இந்த தக்காளியில் அடுப்பில் ஒரு பேன் வச்சு நெய் ஊற்றிருக்கிறேன். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வறுத்துருவோம். ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு விதமாக வறுபடுங்கிறதுனால ஒன்றொன்றையும் தனித்தனியாக தான் வறுக்கிறோம். இது ஏற்கனவே ரோஸ்டட் தான், அன்சால்டட் ரோஸ்டட் கேஷ்யூ. அதனால் லேசாக அந்த நெய்யில் பிரட்டிட்டு இதை முதல்ல போட்டுறேன். பக்கத்துலேயே இன்னொரு அடுப்பில் அதை வச்சுருக்கிறேன். அது கொதிச்சிட்ருக்கு. அதையும் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். அடுத்தது பாதாம், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுடலாம். நல்லா வாசனை வந்துருச்சு. இதையும் இதில் போட்டுடலாம். அடுத்தது பிஸ்தா. எல்லாமே இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு நம்ம எப்படி பாயசத்துக்கு போடுவோமோ அது மாதிரி வறுத்து போட்டுடலாம். நானாக போட்டுகிட்டே இருக்கோம். அடுத்தது கிஸ்மிஸ் நல்லா அப்படி பூரிச்சு வரணும். அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு சின்ன டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் முதல்ல இருந்ததோட. கிஸ்மிஸ் பழம் சேர்த்தாச்சு. அடுத்தது டூட்டி ஃப்ரூட்டி வறுத்துடலாம். இதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஏற்கனவே இதெல்லாம் ஃப்ரைடு ஐட்டம் தான். கொஞ்சம் நம்ம நெய்யில் அது வாசனை வர அளவுக்கு திரும்ப வறுக்கிறோம் பாருங்கள். திரும்பவும் நல்லா பூரிச்சு வருது பாருங்கள். இப்போ இதை எடுத்து அந்த பச்சடியில் சேர்த்துடலாம். அடுத்தது பேரிச்சம்பழம், டேட்ஸ். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். இதை ஏன் தனியாக வறுக்கிறோன்னா, இதில் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வரும். இதையும் அப்படியே நல்லா நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துடலாம். வறுத்த பேரிச்சம்பழமும் சேர்த்தாச்சு. அது நெய்யில் வறுக்கிறப்போ அந்த நறுக்கின பேரிச்சம்பழம் ஒன்றோட ஒன்று கொஞ்சம் அந்த துண்டுகள் ஒட்டிக்கும். அது பார்த்து கிளறி விட்டுக்கலாம். ஃபைனலாக இந்த ஸ்வீட் செர்ரி. இது ஏற்கனவே சுகர் சிரப்பில் இது பண்ணது தான். இதையும் லேசாக இந்த நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுடலாம். எல்லா இதுவும் சேர்த்தாச்சு. நட்ஸும் சேர்த்தாச்சு, ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்தாச்சு. ஏற்கனவே கொஞ்சம் கொதிச்சுட்டு தான் இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல வாசனையாக இருக்குது. அந்த நெய்யில் எல்லாம் நம்ம வறுத்து போட்டதுனால அந்த சுகர் சிரப்போட அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்குது. இது நல்லா சேர்ந்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், ஏன்னா சுகர் சிரப் இருக்கு இல்லையா அதில். இப்போ இதை எடுத்து பரிமாறிடலாம். சுவையான தக்காளி ஸ்வீட் பச்சடி
வித் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தயாராகிடுச்சு. ஒரு விருந்து சாப்பாட்டுக்கு இது ஒரு நல்ல ஒரு தொடுக்கறி. அவ்வளோ ரிச்சாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு பச்சடி. இது செய்து பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.